கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 7 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்தோம்னா 7:30 to 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ. ஸோ பஜாஜ் ஆட்டோ அதோட ப்ரீவியஸ் ஹையை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று மட்டுமே, அதாவது ஃப்ரைடே, ஒரு 4% அப்சைடில் போயிருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட டார்கெட் இன்னும் ஒரு 300 rupees, அதாவது 10,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது 9,971க்கு கீழே நீங்கள் ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் கூட உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் ரேடிகோ கைட்டான். ஸோ இது ஒரு கன்சல்டேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட இது ஒரு 5th ஸ்விங் மேலே அதோட ரெசிஸ்டன்ஸை கிட்டத்தட்ட இப்போ அகைன், அதாவது இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5வது டைம் இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ண போகுது. ஸோ ஒரு ஸ்டாக் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4th ஸ்விங் இல்லை 5th ஸ்விங்கில் பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ இந்த டைம் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம என்ட்ரி எப்போன்னு பார்த்தோம்னா, இந்த எப்பயும் போல் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம், அதோட ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரேடிகோ கைட்டான ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 2,100 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் எம்டார் டெக். ஸோ எம்டார் டெக் ஒரு நல்ல கரெக்ஷன், கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹையில் இருந்து 2,870 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 1,800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது நம்ம அதோட சப்போர்ட்டில் பவுன்ஸ், அதாவது சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல சப்போர்ட்டு பாருங்கள். இதோட ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ அதாவது இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு அகைன் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் நல்ல பூம். ஸோ அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் அதாவது அதுக்கப்புறம் தான் அது கிட்டத்தட்ட 2,400 சில்லரை போயிட்டு அகைன் மறுபடியும் நல்ல ஃபால். இந்த நல்ல ஃபாலுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு 2 தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு தடவையும் மேலே போயிட்டு மறுபடியும் இந்த சப்போர்ட்டுக்கே மறுபடியும் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா, இந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா, ஸோ 1,997. ஸோ அது வரைக்கும் டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ஒரு ஷார்ட் டேர்முக்காகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒரு நல்ல வேல்யூவில் கிடைக்குது, ஒரு அண்டர் வேல்யூவில் கிடைக்குது, ஒரு நல்ல ஸ்டாக்கும் கூட இது எம்டார் டெக். ஓகே, இதோட ஃபஸ்ட் டார்கெட் நம்ம 1,980, செகண்ட் டார்கெட் 2,430, தேர்ட் டார்கெட் 2,770, அதோட ஆல் டைம் ஹை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ சோலார் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு சூப்பரான ஸ்டாக்ஸ், வெறித்தனமாக ஏறின ஸ்டாக்ஸு. இப்போது கரெக்டாக ஒரு நல்ல கரெக்ஷன், கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹை 1,300 சில்லறையிலேருந்து மறுபடியும் இப்போ 13,000 இப்போ மறுபடியும் 10,600 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நான் அந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை ஒவ்வொரு தடவையும் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே தான் போயிருக்கு.
கிட்டத்தட்ட இது 1 2 3 4 இது 4வது தடவை இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது தடவையும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மைல்டாக மேலே போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2% வெப்சைட்டில் போயிருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த லோவை ஸ்டாப் 9,908 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 12,600 ஸ்டாப் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் அதோட வீக்கு. நம்ம எப்போயுமே கேண்டிலோட பாடியில் தான் வைப்போம். ஸோ செகண்ட் டார்கெட்னால் நீங்கள் 13,262 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் அல்கார்கோ லாஜிஸ்டிக். ஸோ அல்கார்கோ லாஜிஸ்டிக் அதோட நெக்லைனை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்காங்க ஃப்ரைடே. இதோட ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தோம்னா 79 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த நெக்லைனையே நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த நெக்லைனுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துருங்க. ஸோ ஃபஸ்ட் டார்கெட் 79, செகண்ட் டார்கெட் 92, தேர்டு டார்கெட் 97. அதோட ஆல் டைம் ஹையை வந்து நீங்கள் தேர்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் புதும்ஜி பேப்பர். ஸோ இந்த புதும்ஜி பேப்பர் வந்து ஒரு ரைசிங் வேஜில் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரைசிங் வேஜோட சப்போர்ட் ட்ரெண்ட், இந்த சப்போர்ட்டை வந்து ஒவ்வொரு தடவையும் கீழே வரும்போதெல்லாம் டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ எந்த தடவையும் ஒரு நல்ல பவுன்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரெக்டாக கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட ஆல் டைம் ஹையில் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டே வச்சுக்கலாம். ஸோ அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட்டு அகைன் மறுபடியும் செகண்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம். அதோட டார்கெட்னு பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸை எப்போல்லாம் டச் பண்ணுதோ அப்போ அகைன் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் வரும். இந்த ரெசிஸ்டன்ஸை நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றியும் அன்பும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.